சகோதரர்களே நம்ம நெக்ஸ்ட் நிகழ்ச்சி போறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆடிட்டிங் துறையில வந்து என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கறத, மேனேஜ்மெண்ட் மேலாண்மை துறையில என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அதாவது சிஏ, சிஎம்ஏ, சிஎம் போன்ற துறையில என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய சகோதரர் NSM சாகுல் அமீர் சார், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஒளி அகாடமி, அவங்க ஷார்ஜால இருந்து பேசுறாங்க. சோ அவங்களுடைய டிகிரி எல்லாம் அவங்க எவ்வளவு டிகிரி வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த ஃபிளையர்ல போட முடியும். நமக்கு இப்ப பேச போறாங்க. வெல்கம் சார். ஓகே சாகுல் சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Okay, can you see the screen? Yes sir, screen பாக்குறேன் சார். Okay. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய ஏக இறைவனின் பெயரால் போக்குகிறேன். எனக்கு முன்பாக நிகழ்ச்சி நடத்திய டாக்டர் சுமையா அவர்கள் உயர்கல்வி தேடல் சம்பந்தமா நிறைய பேசியிருக்காங்க. நான் ரொம்ப லேட்டா வந்து ஜாயின் பண்ணனால அவங்க பேசுனதுடைய நோக்கம் எனக்கு புரியுது. ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கக்கூடிய இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா அந்த கடைசி நிமிட உரையாடலையே என்னால் அதை அனுபவிக்க முடிந்தது. அதில் எழுந்த சில கேள்விகள் கூட சிஏ படிப்பது, பிகாம் படிப்பது, பிபிஏ படிப்பது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அதில் நிறைய எழுந்தது. இந்த ப்ரோக்ராமில் ஒரு சுமார் ஒரு 30 நிமிடங்கள் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷனில் இது பற்றிய டீட்டெயில் கொஞ்சம் சுருக்கமாக இருந்தாலும் பிற்பாடு அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கும் போது இன்னும் விரிவாக நான் அந்த துறை சார்ந்த படிப்புகளை உங்களுக்கு எந்த அளவு விளக்கம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்பேன். அதன் பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் சைப்பாவை தொடர்பு கொண்டு கூட என்னுடைய தொடர்புக்கு வந்து என்னிடம் விரிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ப்ரோக்ராமினுடைய டைட்டிலே இதுதான், ஹவு டு பிகின் டு டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் ஃபியூச்சர் இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போது கிட்டத்தட்ட பல படிப்புகள் சொல்லலாம். சாதாரணமாக கிராஜுவேட்ஸ், இப்போ வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு சொல்லும் போது இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அதிகமாக கேள்விப்படக்கூடிய பேர் சிஏ. சில பேருக்கு சிஎம் என்னன்னு தெரியும், சில பேருக்கு சிஎஸ் என்னன்னு இருக்கும். அதுக்கு ஈக்குவலண்டா யூஎஸ்ல, யூகேல சிபிஏ, சிஎம்ஏ, சிஐஏ இதெல்லாம் இருக்குது. இவைகள் எல்லாமே வணிக மேலாண்மையில் உயர் பதவிகளை அடையும் வழிகளுக்கான தேடல்கள் உள்ளவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது பத்தி நாம பார்ப்போம். இந்த பிரசன்டேஷனோட ஒரு வடிவமைப்புக்காக நான் வந்து எப்படி தோக்கணும்னு விரும்புறேன்னா, த பிவோட்டல் கொஸ்டின், அதாவது முன்னேற தூண்டும் முதன்மை கேள்வி. நம்மள்ட்ட என்ன கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கான பதிலை நம்ம கிடைச்சி அதன்படி நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்ப அந்த கேள்விகள் கேட்பதற்கு முந்தி நமக்கு பல ஆசை இருக்கும். இப்ப குளோபலி ரெகக்னைஸ்டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இன்னைக்கு உலகத்துல உலகத்தரம் வாய்ந்த படிப்புகள், அதாவது அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட், கார்பரேட் கவர்னன்ஸ், இந்த மாதிரி கணக்கியல் துறை, தணிக்கையியல் துறை, வணிக மேலாண்மை, இந்த மாதிரி உள்ள உயர் படிப்புகள் என்னென்ன இருக்கு, இதை பத்தி ஒரு சுருக்கமா நாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த டீட்டெயிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படிப்புகள் சார்ந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இதுக்கு என்னென்ன மாதிரி தகுதிகள் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் இந்த பாடங்கள்ல ஒவ்வொரு பாடத்துக்கும் என்ன சிலபஸ், அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எத்தனை பேப்பரு, எப்படி பரீட்சை இருக்கும், அது எப்படி ஈஸியா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா, என்ன மாதிரி ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ள படிப்பா இருக்குமா, இல்லை சும்மா சாதாரண முறையில் உள்ள காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸா இருக்குமாங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்க்க முடியும். அப்புறம் இந்த என்னுடைய பிரசன்டேஷனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே வேலை பார்ப்பவர்கள் உயர் பதவிகளுக்காக உள்ள தேடல்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே ஒரு முன்னுள்ள கேள்வியை வந்து முக்கியமா எப்படி நாம அமைச்சுக்கிற முடியும். அந்த கேள்விக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன, அப்புறம் நமக்கான வாய்ப்புகள் என்ன, அதுதான் நம்ம இந்த குளோபலி ரெகக்னைஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தெரிஞ்சுக்கிடுவோம். அப்புறம் நமக்குள்ள தடைகள் அது நமக்கு தெரியும். அதை பற்றிய கேள்விகளை ஒத்தி ஒரு அலசல் பண்ணி நாம என்ன படிக்கலாம், பிகாம் படிக்கலாமா, பிபிஏ படிக்கலாமா, இல்லை சிஏ படிக்கலாமா, சிஎம்ஏ படிக்கலாமா, இல்லை
யூஎஸ் கோர்சஸ் படிக்கலாமா? இந்த மாதிரி நம்ம பல கேள்விகளுக்கான பதிலை மிகச் சுலபமாக அடைய முடியும். இந்த வழிமுறையை சொல்லித் தருவது தான் என்னுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அப்புறம் அதில் தொடர்ச்சியா நாம் ஒரு முடிவெடுத்த பிற்பாடு நம்முடைய மேஜர் ஸ்டெப்ஸ், வெற்றி படிகள் எப்படி இருக்கும்? நம்மளுடைய பாத்துல நாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம், சிஏ படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். அந்த சிஏ படிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடலுக்கு ஆன வழிமுறைகள் நாம் வந்து பார்க்கலாம். அப்புறம் உங்களுடைய கொஸ்டின்ஸ், அதுக்கு தகுந்த ஆன்சர்ஸ், இப்படி நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை வடிவமைச்சுக்கிற வேண்டியது. முதல் கேள்வி, பாதி வகுப்பதற்குள் எத்தனை கேள்விகள்? நிறைய இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மெயினான கேள்வி என்னன்னா, ஒரு சரியான கேள்வி கேட்டோம்னா, ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின்ஸ், it will help broaden your perspective and make smarter strategic decision. தொலைநோக்குல நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்பயே சும்மா அடுத்த காலேஜ் சரி உடனே போய் அட்மிஷன் போடு அப்படி போகாம, நம்மளுடைய இலக்கு என்ன? நாம் ஒரு ஐஏஎஸ் வரணுமா, ஐபிஎஸ் வரணுமா, ஐஆர்எஸ் வரணுமா, இல்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா வரணுமா, இல்ல ஒரு ஜட்ஜா வரணுமா, இல்ல ஒரு லீடிங் லாயரா வரணுமா, இப்படி பல கேள்விகள். அந்த தொலைநோக்குல நாம் அடையக்கூடிய இன்னொரு 5, 4, 3 வருஷத்துக்கு பிற்பாடு நாம் அடையக்கூடிய அந்த உயர் பதவியை பத்தி இப்பயே நமக்கு ஒரு புரிதல் வைத்து அதற்கான பாதையில நாம் முயற்சி பண்ணணும். அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா பிவோட்டல் கொஸ்டின், அவர் முக்கியமான முதன்மையான கேள்வி. அது எப்படி சொல்லலாம்? ஹவு கேன் வி யூஸ், மல்டிப்ளை, கிரியேட் அவர் இன்னர் ஸ்ட்ரென்த், அதாவது நம்மளுடைய பலம், அண்ட் எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதாவது நம்ம வீட்டிலேயே ஒரு ஆல்ரெடி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருப்பாரு, அது உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு. உங்க ஊர்லயே ஒரு அழகான இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், இல்லைன்னா ஒரு பணம் தேடல் உள்ளவங்களுக்கு கூட ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் வந்து அந்த வாய்ப்புகளை கொடுக்குது, இல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சில வாய்ப்புகளை கொடுக்குது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது. இன்றைய காலகட்டத்துல நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்துருச்சு. இவைகளை எல்லாம் வாய்ப்புகளாக நாம் கருத முடியும். அப்புறம் அண்ட் ஓவர் கம் அவர் வீக்னஸ், நம்மள்கிட்டயே இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன? படிப்பு சம்பந்தமா, முயற்சி சம்பந்தமா, பிராக்டிக்கல் டிசிப்ளின் சம்பந்தமா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன? இதை பத்தி ஒரு சின்ன அலசல். அப்புறம் நமக்குள்ள தடைகள் என்ன? தடைகள் இருந்தா கூட அதை முறியடிக்கக்கூடிய எண்ணம் நமக்கு இருந்துட்டாக்கா தடையே இல்லை. அதாவது தடைக்கற்கள் எல்லாம் வெற்றி படிக்கற்களாக மாறும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி இருந்துச்சுன்னா ஃபார் மார்ச்சிங் லைக் எ ஃபீல்டு மார்ஷல் இன் த பிசினஸ் வேர்ல்ட். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்ட்ல ராணுவ தளபதி எப்படி மிடுக்கா நடப்பாரு. இப்போ வந்து உதாரணமா ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹீரோ மாதிரி உள்ளவரு நடக்கிறாரு. அந்த மாதிரி பிசினஸ் வேர்ல்ட்ல நம்மால நடக்க முடியும்னு சொன்னா அதற்கான அந்த படிப்புகளை நோக்கி நாம் பயணிக்கணும். இப்ப ஷார்ட்டா குவிக்கா ஒரு லிஸ்ட்டை நான் படிக்க போறேன். அதுல குளோபலி ரெகக்னைஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ன இருக்கு? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பிகாம், பிபிஏ, பிபிஎம், எம்காம், எம்பிஏ, எம்பிஎம், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல கொடுக்குது. இதை சொல்லும் பொழுது ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக வந்த ஒரு செய்தி என்னன்னாக்கா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது. அவங்க தான் பல்கலைக்கழகத்தை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு. அவங்க வந்து 52 படிப்புகளை வந்து நிராகரிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய அரசு வேலை வாய்ப்புகளுக்கு தகுதியற்ற படிப்புகள் என்று நிராகரிச்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரி படிப்புகளை வழங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், பெயர் பெற்ற பல்கலைக்கழகங்களும் இருக்குது. அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய எல்லா படிப்பையும் நிராகரிக்கல, குறிப்பிட்ட படிப்புகளை சொல்லி இவைகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு மாணவரும் இந்த மாதிரி கிராஜுவேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு மிந்தி ஒரு செக் பண்ணிடுறது ரொம்ப முக்கியம். பல்கலைக்கழகத்தை செக் பண்ணுங்க, அந்த கோர்ஸ் வந்து யூஜிசி அப்ரூவ்டாண்டு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு வேலை வாய்ப்புக்கு பொருந்தாது, சும்மா வேணா பேருக்கு பக்கத்துல போட்டுக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் ரெகுலர் மோட்லையும் படிக்கலாம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட்லையும் படிக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இதை பத்தி நம்ம விரிவா பிற்பாடும் பேசுவோம். இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடுகிற பத்தி யாருமே அச்சப்பட வேண்டிய தேவை இல்லை. 2012ஆம் வருடம் அன்றைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கும் அன்றைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மாவும் ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் கொண்டு வந்தாங்க. அதன்படி ரெகுலர் மோடில் காலேஜில் படித்தாலும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் ஒரு டிகிரி படித்தாலும் இரண்டுமே எல்லா விதத்திலையும் சமம் தான். அரசு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி,
உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பா இருந்தாலும் சமம் தான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால நிச்சயமா நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதாவது ஒரு MBBS BE இந்த மாதிரி கோர்ஸ் தான் நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி BCom BBA CA CMA எல்லாமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட்ல படிக்க முடியும். அதற்கான தேவைகளை பத்தி நாம் இன்னும் விரிவா பிற்பாடு பேச இருக்கிறோம். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயர்ஸ் ஆர் டிமாண்டிங் அடிஷனல் சர்டிபிகேஷன். என்ன சொல்றாங்க, இப்ப எல்லாருமே BBA இருக்கும், BCom இருக்கும், MCom இருக்கும், MBA இருக்கும். ஆனா அப்பவும் வேலைக்கு போய் நிற்கும் போது அவரை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை எடுப்பாங்க. என்ன காரணம்னா அவங்கள்ட்ட அடிஷனல் அந்த துறை சார்ந்த சர்டிபிகேட் சான்றிதழ் இருக்குதா, அதுதான் CAவா CMAவோ இல்ல CSO இருக்குதா என்ற ஒரு தேடல் வந்து இன்னைக்கு வேலை தரக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் மத்தியில வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து விட்டது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் CA CMA காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சொல்றது, CS கம்பெனி செக்ரட்டரின்னு சொல்றது, இது எல்லாமே ஒரே தான். எப்படி BA BBA BCom எல்லாமே ஒரே டிகிரி தான் என்று சொல்றோமோ அதே மாதிரி இவையெல்லாம் ஒரே தரம் தான். ஆனா ஒன்னொன்னுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்றில் ஒரு விஷயம் கூட இருக்கும், இன்னொரு விஷயத்துல இன்னொரு விஷயம் கூட இருக்கும். அதை பத்திலாம் நாம் விரிவாக இப்ப பார்க்கலாம். அடுத்து இந்த இந்தியாவில் உள்ள CA CMA பத்தி சொன்னேன் இல்லையா, அதுக்கு இணையான உலகத்தரம் வாய்ந்த படிப்புகள் அமெரிக்கா படிப்பு CPA சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட். இந்தியாவில் CAவும் இந்த CPAவும் ஒண்ணுதான். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள CMAவும் அமெரிக்காவில் உள்ள CMA அதுக்கு டைட்டில் வந்து சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி படிப்பு. அப்புறம் சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ் UK, ACCA அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸ் UK, அப்புறம் சர்டிஃபைட் இன்டர்னல் ஆடிட்டர், அப்புறம் சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அனாலிஸ்ட். இந்த மாதிரி படிப்புகள்லாம் உலகத்தரம் வாய்ந்த படிப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து லா இருக்கு, பேச்சுலர் ஆஃப் லா 5 வருட படிப்பு 12வது பிற்பாடு உள்ள படிப்பு. இந்த லா பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இப்ப பெரும்பான்மையான பேர் நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணோம்னா இந்த கோர்ட் வாசல்ல கருப்பு கோடை போட்டுட்டு கோர்ட்ல 10க்கு 5க்கும் ஒரு சின்ன சின்ன சர்ச்சை பண்ணிக்கிட்டு நிற்கக்கூடிய லெவல்ல சில அட்வொகேட்ஸை பார்த்துருப்போம். ஆனா அதே சமயத்துல சுப்ரீம் கோர்ட்ல போய் மிகச்சிறந்த அது CAA வழக்கா இருக்கட்டும், NPR NRC சம்பந்தப்பட்ட வழக்கா இருக்கட்டும், மிக திறமையா வாதாடி நாட்டு மக்களுக்காகவும் ஊருக்காகவும் உழைக்கக்கூடிய மிகச்சிறந்த அட்வொகேட்ஸ் இருக்கலாம். அதெல்லாமே நீதிபதிகளும் இருக்கலாம். இப்ப நம்மெல்லாம் வந்து எந்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சச்ச நமக்கு லா வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா படிக்கக்கூடியவங்க மிகச்சிறந்த லாயரா உலகத்தரம் வாய்ந்த லாயரா நாம் வந்து வர முடியும். அதை விட இப்ப முக்கியமா நிறைய எக்ஸாமினேஷன் எழுதி இம்மீடியட்டா ஜட்ஜ் போஸ்ட் வாங்குறதுக்கு உள்ள வாய்ப்புகள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் முக்கியமா என்னன்னா இந்த மாதிரி சர்டிபிகேஷன் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கு பாத்தீங்களா, they are all very rewarding career choices. நிச்சயமா பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்புறம் இவைகளுக்கு மேல அதாவது ஒரு டிகிரி. ஹலோ சார். சார் உங்க பிரசன்டேஷன் வரல சார். வரலையா? வரல சார். ஓகே, 1 minute. இப்போ வருதா? ஹலோ, வரல சார். வரவில்லை. இப்ப நோ நோ சார். Is it now? Yes sir, வருது சார். Yeah, now it's coming.
Okay. So it is. இப்போ நம்ம we are talking about other related courses, then highly respected professional courses examination after a formal degree. ஒரு டிகிரி முடிச்சதுக்கு பிற்பாடு நம்ம ஐஏஎஸ் இப்போ எனக்கு முன்பு பேசிய டாக்டர் சுமையா அவர்கள் கூட சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் போர்டில் டாப் ரேங்க், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டாப் ரேங்க் படிக்கக்கூடிய மாணவிகள்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மிக சுலபமா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு முன்னேற முடியுங்கிற வாய்ப்புகளை பற்றிலாம் நாம் வந்து விரிவா அலசலாம். இந்த இன்றைய ப்ரோக்ராம் வந்து சிஏ சிஎம்ஏ இந்த மாதிரி வணிகத்துறை சார்ந்த கோர்ஸ்களாக இருந்தாலும் இதை பற்றி நாம் வந்து பிற்பாடு ஒரு விரிவான அலசல் நாம் பண்ண முடியும். அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அப்புறம் இப்போ பிகாம் பிபிஏ படிக்கக்கூடியவங்க, சிஏ சிஎம்ஏ படிக்கக்கூடியவங்க இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியா சுலபமாக படிக்க வாய்ப்புள்ள ஒரு படிப்பு. அதை விட ஐஏ அண்ட் ஐஏஎஸ் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, சிஏஜி இவங்களுக்குலாம் வந்து உள்ள வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய மத்திய அரசு வேலைவாய்ப்புகளுக்கு மிக பிரமாதமான வாய்ப்புகள் உள்ள ஒரு படிப்பு. அப்புறம் பிஎட் எம்இ எம்இ மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், எம்பில், பிஹெச்டி இந்த ரூட்டும் நாம் இருக்கு. இவையும் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் ஆடிட் பண்ணலாம், டேக்ஸ் ஆடிட் பண்ணலாம், ஃபாரன்சிக் ஆடிட்டிங், கேரியர் இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக ஒரு செய்தி என்ன சொல்லணும்னா, வேலைகளே கிடைக்காட்டி கூட வீட்டு வாசலில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போர்டு போட்டு கூட நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்குது. அப்புறம் சிஏக்கும் சிபிஏக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றியும் நாம் பிற்பாடு விரிவா அலசுவோம். சிஎம்ஏண்டாக்கா சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் யூஎஸ்ல, இந்தியாவில் அதே தான் ஈக்குவல் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். இந்த சிஎம்ஏங்கிறது பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல ரொம்ப நுணுக்கமா உள்ள தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பு. அப்புறம் சிஎஸ்ங்கிறது கம்பெனி செக்ரட்டரி. இன்னைக்கு எந்த முக்கியமான கம்பெனிஸ் இருந்தா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டடான கம்பெனிகளாக இருந்தா இந்த சிஎஸ் படிப்பு படிச்சவங்க தான் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு முக்கியமான நபரா இருப்பாங்க. அவங்க தான் அந்த கார்பரேட் கவர்னன்ஸே அவங்க கீழே தான் இருக்கும். மத்திய அரசுக்கும் அந்த கம்பெனிக்கும் உள்ள நிர்வாக தொடர்பு கூட இந்த கம்பெனி செக்ரட்டரி கீழே தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான படிப்பு. இதெல்லாம் இந்த தரத்துல படிக்கக்கூடிய படிப்பு. இன்னும் நம்ம விரிவா இதை பத்தியும் பார்ப்போம். அப்புறம் சிஏ பத்தி சொல்லணும்னா ஒரு பிளாக் பெல்ட் அக்கௌண்டன்ட் சொல்லலாம். உதாரணமா ஃபைட்டிங் எடுத்துட்டா ஜாக்கி சான் சொல்றோம் இல்லையா, இல்லைன்னா குங்ஃபு ப்ரூஸ்லியை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் துறையில அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் தான் சகலகலா வல்லவன் மாதிரி பிளாக் பெல்ட் அக்கௌண்டன்ட் என்று சொல்லலாம். அவங்க வந்து வேர்ல்ட் கிளாஸ் காம்படென்சிஸ் இருக்கும், தரம் உலகத்தரம் வாய்ந்த அக்கௌண்டிங் சம்பந்தமா எல்லாமே தெரியும். அப்புறம் வந்து அசூரன்ஸ், டாக்ஸஸ், வரிகளை பத்தி, நிதித்துறையை பத்தி, பிசினஸ் சம்பந்தமான அட்வைஸ் சொல்லக்கூடிய பத்தி, பொருளாதாரத்தை பத்தி நல்லா தெரியும். இன்னைக்கு இந்தியன் பட்ஜெட் வருதுன்னா இந்த மாதிரி பின்னால வந்து நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எக்கனாமிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சிபிஏங்கிறது சிஏ தான், அது வந்து அமெரிக்காவில் உள்ள சிபிஏ. இந்த சிஏக்கும் சிபிஏக்கும் உள்ள வித்தியாசத்தை பிற்பாடு நம்ம விளக்கமா பிற்பாடு பார்ப்போம். அடுத்தது இந்த சிஏ சிபிஏ இது ரெண்டுமே மல்டிநேஷனல் கம்பெனியினுடைய ரெகக்னிஷன் இருக்கு. அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்புறம் அதே மாதிரி சிஎம்ஏல சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இது என்னன்னாக்கா ஒரு கம்பெனியினுடைய அந்த கம்பெனியினுடைய ஃபுல் கணக்கு வழக்கு, அதனுடைய முன்னேற்றம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மிக திறமையான ஒரு பொறுப்பு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்றது. அந்த கம்பெனியுடைய தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் வடிவமைத்து அதை பொறுப்பா கவனிக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தொழில் தான் வந்து இந்த சிஎம்ஏனுடைய ஜாப். அதை வந்து வேல்யூ கிரியேஷன், அந்த கம்பெனியினுடைய வேல்யூவை அவங்க தான் கிரியேட் பண்றாங்கிற அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு தரமான ஒரு படிப்பு. இதுவும் வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் குவாலிஃபிகேஷன். அப்புறம் இந்தியாவில் உள்ள சிஎம்ஏயும் அமெரிக்காவில் உள்ள சிஎம்ஏ ரெண்டுமே மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ரெகக்னிஷன் இருக்குது, வேலை வாய்ப்புகள் ஈஸியா இருக்கு. ஆனா நம்ம பிற்பாடு பார்க்க போறது என்னன்னா, ஒருத்தர் இந்தியாவிலேயே சிஏ சிஎம்ஏ படிக்கிறதுக்கும் யுஎஸ் படிப்பை படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்,
எது சுலபம், எப்படி எல்லாம் பண்ண முடியும், எதுல ரெகக்னிஷன் இருக்கு, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த தொடர்ச்சியா நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரசன்டேஷன்ல. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பெனி செக்ரட்டரிஸ்க்கு. கம்பெனி செக்ரட்டரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கீ மேனேஜரியல் பர்சனல், அந்த கம்பெனியுடைய முக்கிய பொறுப்புதாரி அவர் தான். அந்த கம்பெனிக்கு லீகல் எக்ஸ்பர்ட் அவர் தான். அவர் தான் லீகல் அட்வைசர் மாதிரி. அவர் தான் வந்து ஒரு செக்ரட்டரியல் ஆடிட்டர். அந்த கம்பெனியுடைய நிர்வாகத்துக்கு ரிஜிஸ்டர்ட் வேல்யூ, மத்திய அரசினுடைய தொடர்பு, மாநில அரசினுடைய தொடர்பு அந்த கம்பெனிக்கு இவர் மூலமாக தான் இருக்கும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட இவர் மூலமா தான் இந்த தொடர்பு இருக்கும். ஓகே, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சிஏ சிஎம்ஏ இதை பத்தி இன்னும் நம்ம விரிவா பார்க்க போறோம். சாதாரண முறையில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ப்ரொஃபஷன் அவங்க மதிப்பு ஒரு ரதர் தேன் எ கிராஜுவேட், ஒரு பிஎஸ்சி பிபிஏ இந்த மாதிரி படிக்கிற கிராஜுவேட்டோட ஒரு எம்பிபிஎஸ்னா ஓகே இவர் ஒரு ப்ரொஃபஷன், ஒரு பிஇ இன்ஜினியர்னா ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு பார்க்கலாமோ, அது மாதிரி தான் இந்த சிஎம்ஏ சிஎஸ் சிஎம்ஏ சிஏ எல்லாமே. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த வணிகத்துறையில இன்னும் அற்புதமான ஒரு மதிப்பு கூடுதலாகவே இருக்குது. உதாரணமா ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் கம்பெனில நிறைய இன்ஜினியர்ஸ் வேலை பார்ப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய பொறுப்பு ஒரு சிஏ வந்து உட்காருவாரு. அவர் இன்ஜினியரிங் படிக்காட்டி கூட ப்ராஜெக்ட் மேனேஜரா அவர் கூட வந்து உட்காருவாரு, இல்ல அக்கௌண்ட் மேனேஜரா அவர் அங்க உட்கார்ந்து இருப்பாரு. இன்னொன்னு ஒரு நிறைய பேருக்கு ஒரு தவறான ஒரு நோஷன் இருக்குது. என்னன்னாக்கா சிஏ சிஎம்ஏ படிக்கணும்னா நான் வந்து பிகாம் படிச்சிருக்கணும், இல்ல பிபிஏ படிச்சிருக்கணும், இல்லைன்னா +1 +2 அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. +1 +2 சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க கூட ஒரு உதாரணமா நீட் கனவு இருக்கும். ஆனா நீட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது, நிறைய பணம் செலவு பண்ண முடியாது, அதுக்கு இணையான ஒரு உயர்ந்த படிப்பு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா, நல்ல படிப்பு இருந்தா மேத்ஸ் அளவுக்கு நல்லா பிடிக்கும் என்று இருந்தால் அவங்க வந்து +1 +2 அக்கௌண்டன்சி பத்தி படிக்காம இருந்தா கூட நேரடியா சிஏசிஎம்ஏ படிக்க முடியும். அது ஒண்ணு. இரண்டாவது, இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இல்ல இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட சிஎம்ஏ மாதிரி படிப்பை படிச்சா அந்த நிறுவனத்திலேயே மிக உயர்வான மேலாளர் பதவிகள் கிடைக்கும். கமர்ஷியல் மேனேஜரா, ப்ராஜெக்ட் மேனேஜரா பதவி உயர்வுகள் நிச்சயமா கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்குது. அப்புறம் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, யூஎஸ் குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், அதை பத்தி நான் விரிவா சொல்றேன். இந்தியாவில் உள்ள குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், அதை பத்தியும் நம்ம விரிவா சொல்லலாம். எல்லாமே நீங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து, உங்களுடைய அட்டிடியூட், உங்களுடைய மனப்போக்கை பொறுத்து நம்ம வந்து சுலபமான வழியில அந்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகளை பத்தி நாம் முக்கியமா இந்த தொடர்ல பேச போறோம். அதனால அதுக்காக நீங்க காத்திருக்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். உங்களுடைய மனப்பக்குவம் இருக்கணும். அந்த அட்டிடியூட் இருந்தா நீங்க எது வேணாலும் படிக்கலாம். என்னால முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதா. இருந்தாலும் சுத்தமா சில விஷயங்கள் சில பேருக்கு வராது. அப்படிங்கும் போது அவங்க வந்து மிக உயர்ந்த லட்சியத்தை வச்சுட்டு எதையுமே செய்யாம இருக்காம இருக்கிறதுக்கு சில இலகுவான வழிமுறைகளையும் நம்ம பார்த்துக்கிடலாம். அந்த மாதிரி உள்ள விஷயங்களையும் நாம் வந்து இதுல பார்ப்போம். ஓகே, முக்கியமா இப்ப நான் சொல்ற சர்டிபிகேஷன் கோர்ஸ் எல்லாமே they are not full time டிகிரி. நீங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து +2 முடிச்ச உடனே நேரடியா சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிக்க முடியுமான்னு கேட்டா எஸ், யூ கேன் டூ இட். இல்ல கிராஜுவேட் படிச்சுட்டு போய் படிக்க முடியாக்கா எஸ், யூ கேன் டூ இட். ரெண்டுமே சொல்றோம். சரி, நேரடியா சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிச்சதுக்கும் இல்ல கிராஜுவேட் படிச்சு வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, சிஏ சிஎம்ஏ சிஎஸ் வந்து ஒரு ஃபுல் டைம் டிகிரியா கருதப்பட முடியாது. ஒரு டிகிரியோடு அது சேரும்போது அதனுடைய மதிப்பு கூடுது. ஆனா இப்போ என்னன்னாக்கா, தரமான நீங்க சிஏ சிஎம்ஏ படிச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு யூனிவர்சிட்டிகள் வெத்தலைப்பாக்கு தாம்பூலத்தோட வந்து உங்களுக்கு டிகிரியை சும்மா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு படிப்பினுடைய தரம், இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸினுடைய தரம் உயர்ந்திருக்கு. ஆனா அதே சமயத்துல ஒரு கேள்வி என்னன்னாக்கா, உதாரணமா இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சிஏ படிக்கணும்னா +2 முடிச்சதுக்கு பிற்பாடு ரொம்ப ஸ்டேட் நல்ல பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தா 4.5 வருஷத்துல கூட சிஏ முடிக்க முடியும். ஆனா சாதாரணமா கேட்டாக்கா ஒரு 5.5 வருஷம் ஆகும் என்று சொல்வார்கள். இப்போ அதே மாதிரி சிஎம்ஏ படிக்கிறதுக்கு 4 வருஷம், 3 வருஷத்துல படிக்க முடியும். சிஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும் என்று சொல்வார்கள். ஆனா இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய என்னன்னாக்கா,
இந்த 4.5 வருஷம் கழிச்சு அதுல ஏதாவது ஒரு செமஸ்டர்ல இல்ல ஏதாவது ஒரு பேப்பர்ல அட்டெம்ப்ட் ஆயிட்டா, ஃபெயில் ஆயிட்டா, அப்ப என்ன ஆகுதுன்னா 6 மாசம் கூட்டிக்கணும். 4.5 வருஷம் இவர் சொன்னாரு, நான் 4.5 வருஷத்துல முடிக்க முடியாது, 5 வருஷம் ஆயிரும். இன்னொரு பேப்பர் ஏதாவது அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டா 5.5 வருஷம் ஆயிரும். இப்படி காலம் கூடிக்கொண்டு போகும். இப்ப இதை முடிச்சதுக்கு பிற்பாடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிகாம் பிபிஏக்கு புத்திசாலித்தனம் என்னன்னாக்கா சைட் பை சைட், ஏன்னா ஒரே பாடம் தான், ஒரே சப்ஜெக்ட் மேட்டர் தான், கொஞ்சம் தான் வித்தியாசம். நம்ம சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சைட்ல ஒரு பிகாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கலாம், இல்ல பிபிஏ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுக்கலாம், சிஎம்ஏ படிக்கும் போதே அப்படி படிக்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. அதை பத்தியும் நான் விரிவா உங்களுக்கு சொல்லுவேன். அப்புறம் குளோபலி சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிக்கலாமா, இல்ல யூஎஸ்ல உள்ள சிபிஏ சிஎம்ஏ படிக்கலாமாங்கிறத பத்தியும் நாம் விரிவா பார்க்கலாம். அப்புறம் எம்பிஏங்கிற கோர்ஸ் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் வந்து ஒரு அற்புதமான படிப்பு. ஆனா முக்கியமா நாம் கவனிக்க வேண்டியது, எல்லா யூனிவர்சிட்டிலையும் எம்பிஏ கிடைக்குது 2 வருஷம். சில யூனிவர்சிட்டி 1 வருஷத்துல கூட எம்பிஏ கொடுக்குறாங்க. ஆனா கமர்ஷியல் வேர்ல்டுலையும் சரி, கவர்மெண்ட் செக்டார்லையும் சரி, எல்லா எம்பிஏவும் ஒன்று கிடையாது. நாம முக்கியமா அதை புரிஞ்சுக்கணும். எந்த இன்ஸ்டிடியூஷன்ல எம்பிஏ படிச்சோங்கிறது அந்த எம்பிஏனுடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடியதா இன்னைக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனா, நான் ஏற்கனவே சொன்ன தகவல் படி யூஜிசி கமிஷன் சொன்ன லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 14 எம்பிஏ படிப்புகளை நிராகரிச்சிருக்கு, டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கு. அதனால தேவையில்லாம ஏதோ எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் படத்தை கட்டி இம்மீடியட்டா எம்பிஏ வாங்க முடியுதே, நாம் படிப்போமே அப்படின்னு சொன்னா ஈஸியா எம்பிஏ வாங்கிடலாம், கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இல்லை அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில. ஆனா அது வந்து செல்லாது, புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இன்னும் மற்ற படிப்புகளும் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு அரை மணி நேரத்துல வந்து நாம் வந்து நம்மளுடைய இலக்கை வந்து இந்த வணிகத்துறை சார்ந்த படிப்புகளா நம்ம படிப்போம். பிற்பாடு இன்னொரு தொடர் நிகழ்வுல பிஎம்பி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்டா என்ன, இல்ல எம்பிஏவே சிறப்பு வாய்ந்த எம்பிஏக்கள் எப்படி படிக்கலாம்ங்கிறத பத்திலாம் நம்ம பார்ப்போம். அப்புறம் சிஏக்கும் சிஎம்ஏக்கும் என்ன வித்தியாசம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான். சிஏண்டாக்கா சிஏவும் சரி சிஎம்ஏவும் சரி ரெண்டுமே மெரிட்ல ஈக்குவல் தான், ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாது. இப்ப 2 டாக்டர் எம்டி படிச்சவங்க, ஒருத்தர் ஹார்ட் சர்ஜனா இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் இதா இருப்பாரு. அவங்க 2 பேருமே எம்டி ஈக்குவல் தான். ஆனா வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் எந்த டாக்டர்கிட்ட போவாங்க, ஒரு ஹார்ட் பேஷண்ட் எந்த டாக்டர்கிட்ட போவாங்க, வித்தியாசத்தை பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிஏ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிஎம்ஏ தான். உதாரணமா இண்டஸ்ட்ரி காஸ்டிங் சம்பந்தமான சிஎம்ஏ சொல்லுவாங்க. சிஏ வந்து டாக்ஸேஷன் லா அந்த மாதிரி அதிகமான விஷயங்களை, கம்பெனி சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியமா சிஏக்கு. மற்றபடி 2 பேருமே அக்கௌண்டிங் சம்பந்தமா, ஃபைனான்ஸ் சம்பந்தமா, கொஞ்சம் கொஞ்சம் ஆடிட்டிங் சம்பந்தமா, டாக்ஸிங் சம்பந்தமா 2 படிப்புலையுமே இருக்கும். ஆனா எதுல கூடுதல் குறைகள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் ரெண்டுமே இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா கேள்விப்படக்கூடிய பாப்புலாரிட்டி வந்து சிஏ. சிஎம்ஏ வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல அதிகமா இருக்கும், ஆனா இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா உலக மார்க்கெட்ல இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டாக்கா சிஏ சிஎம்ஏ எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அடுத்தது இப்ப சிஏக்கு வந்து ஒரு 5.5 வருஷம் படிக்கணும், சிஎம்ஏ வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துல முடிக்கலாங்கிற விஷயத்தையும் நாம வந்து பார்க்கலாம். இதை பத்தியும் விரிவா கொஞ்சம் நம்ம அலசுவோம். அப்புறம் வந்து இப்ப நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிஏக்கு வந்து 5.5 இயர்ஸ் நல்ல திறமையா படிக்கக்கூடிய மாணவனுக்கு நான் ட்ரிக்கு சொல்லி தர முடியும், 4.5 வருஷத்துல கூட அதை படிக்க முடியும். அதே மாதிரி சிஎம்ஏ 4 வருஷம் 3 வருஷத்துல கூட முடிக்க முடியும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. சிஏ படிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணணும், சிஎம்ஏக்கு அந்த பிராக்டிஸ் 1 இயர் போதும். இந்த மாதிரி சில வித்தியாசங்கள்லாம் நம்ம வந்து தெளிவா விவரமா பார்ப்போம். மற்றபடி சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இந்த மூணுலையுமே 60% சிலபஸ் பாடத்திட்டங்கள் வந்து ஒண்ணுதான், கொஞ்சம் கூட குறைச்ச வித்தியாசம் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்ப ஒரு உதாரணத்தை, ஒரு அற்புதமான உதாரணம் இந்த ஸ்லைட்ல இருக்கு, நான் அதை சொல்லி காமிக்கிறேன். அமெரிக்காவில் உள்ள 2 படிப்புகளை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து சிபிஏ, இன்னொன்று வந்து சிஎம்ஏ. அமெரிக்காவில் உள்ள சிபிஏ படிப்பு வந்து இந்தியாவில் உள்ள சிஏக்கு ஈக்குவலண்ட். அமெரிக்காவில் உள்ள சிஎம்ஏ படிப்பு வந்து இந்தியாவில் உள்ள சிஎம்ஏக்கு ஈக்குவலண்ட். ஆனால் ரெண்டுமே ரேங்க்ல ஒன்று தான். ஓகே, இப்ப இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட
8 16 ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 4 மொத்தம் 20 பேப்பர்ஸ் எழுதி முடிச்சாதான் சிஏ முடிச்சதா அர்த்தம். இது அல்லாம 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி சிஎம்ஏக்கும் 20 பேப்பரு ஒரே ஒரு வருஷம் இண்டஸ்ட்ரியல் பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் வித்தியாசம். இந்த பிராக்டிஸ் 3 வருஷம் முடிக்காட்டி உங்களை ஃபைனல் எழுத சிஏ அலோவ் பண்ணாது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அமெரிக்காவில் அதுக்கு ஈக்குவலான படிப்பு தான் இந்த சிஏவும் சிபிஏவும். ஆனா என்ன வித்தியாசம்னா இந்த பிராக்டிஸ் பண்றதை நீங்க பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுக்கு பிற்பாடு கூட முடிச்சுக்கலாம். அதனால அது ஒரு விஷயம். இன்னொன்னு 20 பேப்பர் இல்லை, வெறும் 4 பேப்பர் தான் சிபிஏக்கு. சிஎம்ஏ அதை விட ஈஸி, வெறும் 2 பேப்பர் தான். ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன இந்த டயக்ராம்ல இருக்குது. பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரெண்டுக்குமே இருக்கு. சிபிஏலையும் இருக்கு, சிஎம்ஏலையும் இருக்கு. ஆடிட்டிங் அட்டஸ்டேஷன் சிபிஏல இருக்கு, சிஎம்ஏல இல்ல. ரெகுலேஷன் டாக்ஸ் பத்தி இந்த லாவை பத்தி எல்லாம் வந்து அதிகமா சிபிஏல இருக்கு, இந்த சிஎம்ஏல கிடையாது. பிசினஸ் என்விரான்மெண்ட்டை பத்தி ரெண்டுலையுமே இருக்குது. இப்ப இந்த இதுல 2 பேப்பர் தான், அங்க 4 பேப்பரு. இது வந்து within 6 months to 9 monthsல சிஎம்ஏ அமெரிக்கன் சிஎம்ஏ படிக்க முடியும். அங்க சிபிஏ within 1 yearல படிக்க முடியும். ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா +2 முடிச்ச உடனே அவங்க வந்து கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம், படிக்கலாம், பரீட்சையில பாஸ் பண்ணலாம். ஆனா சிபிஏ கொடுத்துட மாட்டாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னா நீங்க ஒரு டிகிரியை முடிச்சுட்டு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸையும் காமிச்சதுக்கு பிற்பாடு உங்க கையில அந்த டைட்டில அந்த மெம்பர்ஷிப்பை கொடுப்பாங்க. ஆனா இந்தியாவில் அப்படி இல்லை. அதான் ஒரு வித்தியாசம். இதுக்கு சரியான வழிமுறையை நான் சொல்றது என்னன்னா, ஒரு டிகிரியை முடிச்சுட்டு நீங்க வந்து நேரடியா சிபிஏ சிஎம்ஏ அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க இந்த சிபிஏ சிஎம்ஏ கூட படிக்க வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தியும் விரிவா பேசலாம். ஆனா இதை சொல்லும் பொழுது நான் ஒரு எச்சரிக்கையையும் சொல்லிக் கொள்கிறேன். என்னன்னாக்கா சிஏங்கிறது ஆடிட்டர் படிப்பு, அது ஈக்குவல், தரத்துல ஈக்குவல் தான். ஆனா சிபிஏ வந்து அது தரத்துல ஈக்குவலா இருந்தாலும் அதனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் அமெரிக்காவுக்கு பொருந்தக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு, உலக கம்பெனிகளுக்கு பொருந்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ள கம்பெனி. உதாரணமா இந்தியாவிலேயே நிறைய அமெரிக்கன் கம்பெனி இருக்கு. அங்க வேணா நீங்க போய் ஒரு ஆடிட்டரா வேலை பார்க்க முடியும். ஆனா அதே சமயத்துல சிபிஏ படிச்சுட்டு இந்தியாவிலேயே இருக்க ஒரு அரசாங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலைக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்காது. ஏன்னா அறவே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிடைக்கலன்னா ஒரு சிபிஏவை கூப்பிட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல உங்க முன்னுக்க ஒரு கியூல 4 சிஏ நின்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டீங்கன்னா, இல்ல எனி மிடில் ஈஸ்ட் இல்ல யூஎஸ் எங்க போனாலும் சிஏவை விட சிபிஏக்கு மதிப்பு கூட. நிறைய சிஏக்கள் சிபிஏக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியதை நான் கல்ஃப் என்னுடைய 35 வருட அனுபவங்கள்ல நான் பார்த்துருக்கேன். ஸ்மார்டஸ்ட் சிஏ இந்தியாவிலிருந்து வர்ற யங் சாப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரு 6 மாசம் உட்கார்ந்து சிபிஏவும் படிச்சு அதையும் வாங்கி தொப்பிய மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு தோன்றி புகழோடு தோன்றுவதற்கு மிக எளிதான அற்புதமான வழிமுறையா அது இருக்கும். இதை பத்தியும் நம்ம விளக்கம் பிற்பாடு கொஸ்டின் ஆன்சர்ல கூட என்னால சொல்ல முடியும். அப்புறம் இப்போ வந்து சிலபஸ் பத்திலாம் இப்போ இந்த இதுல வந்து கேள்விகள் வரும்பொழுது நான் அதிகமா சொல்லும் போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அதனால இப்போ வந்து நம்ம அந்த கேள்விகளுக்காக போறதுக்கு முந்தி இன்னும் சில விஷயங்களை, ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். என்னன்னாக்கா இப்ப Sir. Yeah. Assalamu alaikum. Alaikum assalam wa rahmatullahi wa barakatuh. Can I ask question at the end, please? Yeah, you can. Yes, definitely. All questions I can answer. Okay. Thank you. I will do that. Sorry. Okay. So, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னாக்கா, we have seen all the opportunities, என்னென்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. அந்த படிப்பை பத்தி டீட்டெயிலாம் நம்ம பிற்பாடு மறுபடியும் கேள்விகளையும் பார்க்கலாம். நானேவும் ஒரு விளக்கத்தை சொல்லுவேன். பரீட்சைகளுடைய வித்தியாசம் எப்படி இருக்கும். சில பரீட்சை வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருக்கும், சில பரீட்சைகள் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பா இருக்கும், அதாவது கொஸ்டின் ஆன்சர் எழுதுற மாதிரி. சில இது ரிசர்ச் ஓரியன்டா இருக்கும், ப்ராக்டிக்கல் டிசிப்ளின் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம விரிவா பிற்பாடு பார்ப்போம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்ப
இங்க நம்ம என்ன வரோம்னா we have to come to a SWOT analysis. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, த்ரெட்ஸ் எப்படி இருக்கு நமக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் செல்ஃபா அலஸ் பண்ணணும். உங்களுடைய பேரண்ட்ஸ் அதை கம்பேர் பண்ணலாம். என்ன மாதிரி கல்வியாளர்கள் உங்க அருகாமையில் இருந்தாலும் சரி, இல்லை என்ன ரிமோட்ல நீங்க சைப்பா மூலமா என்ன தொடர்பு கொண்டு ஒரு தனி இண்டிவிஜுவல் ஜூம் மீட்டிங்ல கூட 1-to-1 டிஸ்கஷன்ல நான் வந்து எளிதா கண்டுபிடிச்சிருவேன். சில பேருடைய ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கே தெரியாது, தன்னுடைய பலம் என்னங்கிறது யானையினுடைய பலம் யானைக்கே தெரியாது என்று சொல்வது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்புறம் நம்மளுடைய வீக்னஸ் என்ன, சில பேர் வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனா அது அதுல வீக்னஸே இருக்காது. அதை பத்தியும் நாம வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிற்பாடு நாம் ஒரு முடிவெடுக்கலாம். நேற்று கூட நடந்த ஒரு சுவையான விஷயம். நேற்றைய முன்தினம் எனக்கு இந்தியாவிலிருந்து தொடர்பு கொண்ட ஒரு மாணவி, எனக்கு வந்து அவங்களுக்கு அக்கௌண்டன்சி இம்பார்ட்டண்டா தெரியுது, நான் 11வது என்ன எடுக்கலாம் என்று சொல்லும்போது நான் வந்து காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேத்ஸ் எடு என்று சொல்றேன். அப்ப அந்த மாணவி சொல்றாப்புல எனக்கு மேத்ஸ் வராது, பிடிக்காது என்று சொல்றாங்க. உடனே நான் அவங்கள்ட்ட கேட்டது, 10th ஸ்டாண்டர்ட்ல உன்னுடைய மார்க் என்னமான்னு கேட்டேன். 78 மார்க் எடுத்திருந்தேன். இப்பதான் வந்து ஆஃப் இயர்லி தேர்வுடைய ஆவரேஜ் மார்க்கே போதும்னு சொல்றாங்க இல்லையா, இப்பதான் டெஸ்ட் நடக்கல, அதுல 78 மார்க் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஏமா அவனுக்கு மேத்ஸ் தெரியல அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாணவி சொன்ன ஒரே செய்தி தான், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பேசிக்கிட்டு போய் எங்களுக்கு மேத்ஸ் வராது நாங்க முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப காமெடியா நமக்கு தெரியுது, ஆனா அவங்களுடைய புரிதலுக்கு அது ஒரு த்ரெட் மாதிரி இல்ல ஒரு வீக்னஸ் மாதிரி அவங்க அதை அனலைஸ் பண்றாங்க. அப்ப நான் என்னுடைய அனுபவத்தை கொண்டு நான் ஒரு சில கேள்விகள் கேட்டேன். ஏமா ஒண்ணும் இல்ல, ரைட், உனக்கு மேத்ஸ் தெரியாட்டி பரவாயில்லம்மா, நான் கேட்கறது மட்டும் தெரியுதா தெரியலையான்னு மட்டும் சொல்லு, மேத்ஸை பத்தி நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அரித்மெட்டிக், அதாவது கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே, நல்லா பிடிக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரூட் பார்க்கறதெல்லாம் நல்லா பண்ணுவேன் என்று அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் ஈக்குவேஷன் பண்றது தெரியுமா? ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த லாஜிக்லாம் தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு நல்லா பிடிக்கும். மேட்ரிக்ஸ் அனாலிசிஸ் தெரியுமா? செட் தியரி தெரியுமா? இப்படி ஒண்ணா கேட்டுட்டு வர்றேன். இவன் வந்து ட்ரிகனாமெட்ரி தெரியுமான்னு கேட்குற, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அந்த மாணவி சொல்லுது. அப்புறம் எதுக்குமா நீ மேத்ஸ் பிடிக்கலன்னு சொல்ற அப்படி கேட்டா, எனக்கு தெரியல, இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலாவெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறது சிரமமா இருக்கு, அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அப்ப அதை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா there is no weakness, there is no threat. இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம இப்பொழுதே செய்யணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகளுமே அட்மிஷனுக்காக இப்போ வந்து கோவிட் சூழ்நிலையில அட்மிஷனை தக்க வச்சுக்கணும் என்பதற்காக என்ன பண்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு இப்பயே வந்து அட்மிஷன் போடு என்று நெருக்குதல் கொடுக்குறாங்க. நாளைக்கே வந்து நீ என்ன எடுக்கிற, ஃபர்ஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பா மேத்ஸ் குரூப்பா எடுக்கிறா என்ற கேள்விக்கு வற்புறுத்துறாங்க. நாளைக்கே போய் சொல்லணும். தயவு செய்து சொல்றேன், அப்படிலாம் யாரும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கலந்துரையாடல்கள்ல தேவையான தொடர்புகளை கொண்டு ஒரு நல்ல உங்களுடைய சுமூகமான சூழலை ஏற்படுத்தி கொண்டு அற்புதமான புரிதலை ஏற்படுத்தி கொண்டதுக்கு பிற்பாடு உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து கொண்டு அதற்கப்புறம் நீங்க +1 +2 என்ன ஸ்ட்ரீம் எடுக்கலாம் என்ற முடிவுக்கு தயவு செய்து வர வையுங்கள் பெற்றோர்களே என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இப்ப இது ஒரு மாடல். இதுல வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய இன்டர்னல் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, நமக்குள்ள த்ரெட் என்ன, அது வந்து எவ்வளவோ இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஃபைனான்ஸ் கூட இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அது ஒரு த்ரெட்டே கிடையாது. ஏன்னா நிறைய சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துருச்சு, அரசு உதவிகள் கிடைக்குது. அதனால படிப்புக்காக பணம் இல்லாததால் நான் படிக்கலன்னு தயவு செய்து யாருமே சொல்ல வேண்டாம். I am also there as a last resort. If there is anybody wants to pursue and if they cannot get any help, they can contact me please. Okay, அதையும் நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஸ்வைப்பா மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் அந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா உள்ளவர்கள் தான். அதனால தயவு செய்து படிப்பு பணம் இல்லாததால் நான் படிக்கல என்று மட்டும் நிறுத்திவிட வேண்டாம். இந்த விஷயத்துல நான் வந்து ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை சொல்லி மேற்கொண்டு தொடர விரும்புகிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இலவசம் என்று சொல்லி ஒருத்தருக்கு உதவி அளிப்பதை விட கடன் என்று சொல்லி நீங்க உதவி கொடுத்தீங்கன்னாக்கா உண்மையான தேவையுடையவர்கள் வந்து வாங்கிடுவாங்க. எல்லாரும் வரமாட்டாங்க. இலவசம் சும்மா தானே கிடைக்குது, வாங்கி போடுவோம், நான் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்றேன் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றேன் என்று சொல்லுவாங்க.
அந்த அடிப்படையில அழகிய கடனா படிச்சுட்டு திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா இன்னொரு மாணவருக்கு உதவி பண்ணணும் என்ற அழகிய கடனாக நாம் வந்து இந்த உதவிகளை அளிக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில தான் நானே இந்த ஒளி அழகிய கடன் அறக்கட்டளை என்ற என்னுடைய அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையினுடைய ஒளி அகாடமி தான் இந்த அகாடமி. இந்த அகாடமி சார்பாக தான் இதை நடத்துறோம். ஆனா என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாமே சைப்பா மூலமா நீங்க என்ன தொடர்பு கொள்ள வேண்டும். நான் அவங்க மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகளை அளிக்க முடியும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இப்ப இந்த அடிப்படையில இந்த ஃப்ரேம் ஒர்க்ல இந்த திட்டத்துல எப்படியெல்லாம் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த இல்லை உங்களுடைய மாணவ மாணவிகளுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸை ஒரு உதாரணத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த ஸ்லைட்ல ஸ்ட்ரென்த்தை பத்தி மட்டும் பேசணும்னா, ரீடிங் ஹேபிட் இருக்கா, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல டேலண்டடா இருக்கா இல்லையா, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, வேர்டு டைப்பிங் ஸ்கில்லாம் இருக்குதா, எக்ஸல் எல்லாம் ஒர்க் பண்ண முடியுதா, ஏன்னா இனிமே ஃபியூச்சர் எஜுகேஷன் அதுல இருக்கும். அதனால இந்த ஸ்கில்லாம் வளர்த்துக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. அப்புறம் ரிசர்ச் ஓரியன்டா இருக்கணும். எதா இருந்தாலும் ஒரு ஆய்வு மனப்பான்மையால அதை வந்து அணுகணும். அதை பத்தி நம்ம இன்னும் விரிவாகவும் பார்ப்போம். எந்த ஒரு கேள்வியும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒரு ஒரு அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ஃபார்முலா, அப்புறம் அதை அனலைஸ் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணி நம்ம வந்து சொல்யூஷனை கொண்டு வரணும். சில மெத்தட்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு அதை பத்தி நம்ம ஹவு டு வி பிரசன்ட் என்று சொல்லணும். அப்புறம் 4 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து எப்படி டிஸ்கஸ் பண்றாங்க, ஒரு கேள்வி எப்படி அலசுறாங்க, எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க. நிறைய மாணவிகள் நல்லா படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ஆனா ஆசிரியர்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து வளர்த்துக்கிறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். கேஸ் ஸ்டடிஸ்லாம் எப்படி, பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணும். ஹெல்த் கான்சியஸா இருக்கணும். உடம்பு வந்து நோஞ்சா மாதிரி இருந்தாக்கா நீங்க ஒரு 4.5 வருஷம் 5 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு வந்து இலக்கா நீங்க நிர்ணயிக்க முடியாது. நேர கட்டுப்பாடு, டைம் மேனேஜ்மெண்ட், பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எல்லாத்தையும் விட மேல லைக்கிங் இருக்கணும். எனக்கு அக்கௌண்டிங், நான் ஒரு அக்கௌண்டண்டா வரணும், எனக்கு மேனேஜ்மெண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல லைக்கிங் இருக்கா, அது ரொம்ப முக்கியம். நம்மளா வற்புறுத்தி குண்டு கட்டா கட்டி கொண்டு போய் ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ போட்டு விட வேண்டாம். வேணா ஆர்வத்தை தூண்டி அதுக்கப்புறம் அழகா அவங்களே போக சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய டேலண்ட் ஸ்கில்ஸ் இருக்குங்கிறதுக்கு இந்த டயக்ராம் ஒரு அற்புதமான டயக்ராம். எப்படின்னா, இந்த பிகினிங் படிப்பு +1 +2 ஃபவுண்டேஷன் எல்லாம் ஒரு கேள்வி, திருக்குறள் எழுதியது யார், திருவள்ளுவர் இருக்கும், அப்புறம் வந்து மு வரதராசனார், திருக்குறள் முனுசாமி, NSM சாவலமிது, இப்படி 4 ஆன்சர் இருக்கும். இன்னைக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது திருவள்ளுவர். இது சாதாரணமா தெரியும். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியாத கேள்விகளும், இந்த ஃபார்முலாவை சொன்னது யாரு, இந்த தத்துவத்தை சொன்னது யாரு, அப்புறம் இந்த தத்துவம் என்ன, இது மாதிரி உள்ளதுதான் சாதாரணமா காம்ப்ரஹென்ஷன் நாலேஜ். இந்தியாவுடைய தலைநகரம் என்ன, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் வந்து நம்ம அடிப்படை படிப்புல ஃபவுண்டேஷன்ல கொஞ்சம் இருக்கும். என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு, இப்படிதான் நமக்கு இருக்கும். ஆனா மேல போக போக அடுத்தது இன்டர்மீடியட் லெவல், கிராஜுவேஷன்ல மேல போக போக அனாலிசிஸ் இருக்கணும். நாலேஜ், ஒரு பிரச்சனையை அப்படி பிரிச்சு மேயும் சொல்லணும் இல்லையா, அது மாதிரி we have to apply, examine, identify, calculate, reconcile, ஒத்து பார்க்கிறது, இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் ஸ்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனல் போகும்போது அங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க வந்து ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ், ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி அட்வைஸ் பண்றோம், ஒரு ஃபார்முலாவையும் ஒரு ப்ராப்ளத்தையும் எப்படி இன்டெகிரேட் பண்ணி இதுல இதுக்கு சொல்யூஷன் இருக்கு, அப்புறம் எப்படி நம்ம முடிவெடுக்கிறோம், எப்படி முடிவெடுக்க தூண்டுகிறோம், எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இது சிறந்தது என்று ஒப்பீடு செய்து சொல்றோம், எப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம், எப்படி நம்ம கம்ப்யூட் பண்றோம், இதெல்லாம் வந்து அந்த ஃபைனல் கோர்ஸ்ல இருக்கும். இதுக்கெல்லாம் தயார் மனப்பக்குவம், ஒரு அட்டிடியூட் அந்த மாணவர்களுக்கு இருக்கணும். இருந்தா தான் நாம் இந்த பாதையில பயணிக்க முடியும். இல்லைன்னா ஒரு ஆர்டினரியா ஒரு பிகாம் டிகிரி எடுத்துட்டு அந்த திறமையை வளர்ந்ததுக்கு பிற்பாடு மறுபடி போகலாம். இதை பத்தி நான் சொல்றேன். சிஏ படிக்கிறவங்க +2 முடிச்சோனையும் படிக்கலாம், ஒரு டிகிரி முடிச்சுட்டும் போய் இடையில பாதியில இருந்து 2வது ஸ்டேஜ்ல இருந்து சேரலாம். முதல் ஸ்டேஜ் +1, அதாவது இந்த 1வது ஸ்டேஜ்ங்கிறது வந்து ஃபவுண்டேஷன். இது வந்து +2 முடிச்ச உடனே 6 மாசத்துல முடிக்கக்கூடிய ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் போயிடலாம். கிராஜுவேட் முடிச்சவங்க திரும்ப ஒரு ஆர்வம் வந்து இப்ப நான் நல்லா படிக்கிறேன், ஐ எம் ஓகே அப்படின்னு சொன்னா 60 மார்க்குக்கு மேல அவங்களால எடுக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா டோட்டல் அக்ரிகேட் கிராஜுவேஷன்ல அவங்க நேரடியா 2வது ஸ்டேஜ்ல இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணி ஃபைனலுக்கு போயிடலாம். இந்த மாதிரியும்
படிக்கலாம். இன்னும் சில வழிமுறைகளையும் நம்ம பிற்பாடு பார்ப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா மாணவருடைய பக்குவம் எப்படி இருக்கும்னா, புரிதலுடைய பக்குவம் எப்படி இருக்குன்னா, ஒரு போக போக கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் ஒண்ணுமே தெரியாத பிள்ளையா இருக்கு, ஒண்ணுமே பேச மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்க படிக்க அந்த மாணவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளராக நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சிறந்த பேச்சாளர்கள்லாம் சார்லஸ் சாப்ளின் கூட சொல்லுவாங்க, ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி அறவே பேசாம கூச்ச சுபாவம் உள்ள மனிதராக தான் தன்னுடைய வாழ்நாளின் ஆரம்ப கட்டத்தில் இருந்திருக்காங்க. ஆனா பிற்பாடு அவங்க மிகச்சிறந்த பேச்சாளர்களா மாறி இருக்காங்க. அதே மாதிரி தான் ஆராய்ச்சியா இருக்கட்டும், படிப்பினுடைய தன்மையா இருக்கட்டும், நுணுக்கம் அறிதலா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய திறமையா இருக்கட்டும், இந்த நுண்மான் நுழைவுலம் சொல்லும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு துறையிலையும் தோன்ற தோன்ற ஆர்வத்தோட வளர்த்துக்கிட்டு அவங்க வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா என்ன என்ன நடந்திருக்கு, அப்புறம் வந்து அப்புறம் கொஞ்சம் ஆய்வு, வாட் இட் ஹேப்பன், அப்புறம் வாட் வில் ஹேப்பன், ஒரு கொஞ்சம் ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் இப்படிலாம் நடந்தா இப்படிலாம் போனா நம்ம என்ன நடக்கும், அப்புறம் ஃபியூச்சர்ல இது இருந்தா வந்தா நம்ம என்ன செய்யலாம், நம்ம இன்னும் என்னென்ன செய்யலாம் என்று ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஹைன்சைட் இன்சைட் ஃபோர்சைட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய திறமை வளரும். இந்த மாதிரி வளர்ந்துருச்சுன்னா கூட நாம் இந்த மாதிரி உயர் படிப்புகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் மிக சுலபமா நம்ம எனக்கு முன்பு பேசிய சகோதரி டாக்டர் சுமையா கூட சொன்னாங்க, லேட்டரல் திங்கிங், மாற்றி யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரணும். அதுக்கு நிறைய நம்ம வந்து படிக்க படிக்க வரணும். சில புத்தகங்கள் நம்ம பொழுதுனைக்கும் நிறைய புத்தகங்களை புரட்டிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்மை புரட்டி போடக்கூடிய புத்தகங்கள் நம்ம கையில கிடைச்சிச்சுன்னா அதுதான் பெரிய பாக்கியம். அதனால நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட்லயே இல்லாம எப்படி வாழ்நாள்ல ஒரே ஒரு புத்தகம்னாலும் நம்ம கையில துணையா ஒரு மணி நேரம்னாலும் வாசிக்கக்கூடிய பழக்கம், அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை உள்ள மனிதர்களுடைய வரலாறாக இருக்கட்டும், துறை சார்ந்த ஆளுமை உள்ள மனிதர்களுடைய வரலாறாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து படிக்கலாம். அது ரொம்ப பயன்படும். அது வந்து நபிமார்களுடைய வரலாறா இருக்கலாம், பெரிய சயின்டிஸ்டுடைய வரலாறா இருக்கலாம், இல்லை டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி உள்ள பெரிய காமராஜர் மாதிரி உள்ள மிகச்சிறந்த தலைவர்களுடைய வரலாறா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் வளர்த்துக்கணும். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்குள்ள வாய்ப்புகள் என்ன, ஒரு ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். சில சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் திணற மாதிரி தெரியும். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் ஃப்ரம் டியூட்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே ஒரு அண்ணன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்ச அண்ணன், இல்ல யாரோ ஒருத்தவங்க உறவினர்கள், தகப்பனார், நான் உனக்கு சொல்லித்தரமா என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு, இல்ல அருகாமையில் உள்ளோர் சிறந்த டீச்சர், இல்ல அருகாமையில் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட், இல்ல ஒரு இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைன் கோர்ஸ் மெட்டீரியல், ஒரு மிகச்சிறந்த வீடியோ ப்ரோக்ராம், இதெல்லாம் இருக்குது எங்கும் போது ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனா சில ஸ்டூடெண்ட்ஸே ஒரு குரூப் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல நான் வந்து 11வது பாடம் நடத்தும் பொழுது என்னுடைய மாணவிகளுக்கே ஊக்கம் கொடுத்து அந்த மாணவிகளே மற்ற மாணவிகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய பயிற்சி எல்லாம் கொடுத்து அவங்க மிகச்சிறப்பா பாடம் நடத்தியிருக்காங்க. அது மாதிரி வந்து அவங்க குரூப் ஸ்டடீஸ்ல ஒருத்தரும் நீ ஒரு சாப்டர் படிச்சுட்டு வா, நான் ஒரு சாப்டர் படிச்சுட்டு வரேன், அடுத்த நாள் வந்து கிளாஸ் நடத்து என்றெல்லாம் நாம வந்து அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிற முடிஞ்சுன்னா அதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அடுத்தது ஜாப் ஷோடவிங். சில பேர் ஜாப்ல இருப்பாங்க, ஆல்ரெடி அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் லைன்ல இருக்கிறேன், உயர் படிப்புக்காக நான் படிக்கிறேன், அப்போ அந்த ஆர்வம் தானா கிடைக்குது. அதே மாதிரி ஃபேமிலி அஃபினிட்டி, ஒரே குடும்பத்தை டாக்டரா இருப்பாங்க, கடைக்குட்டியும் டாக்டரா வரும். ஒரே குடும்பத்தை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ, அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, அந்த பிள்ளைங்களும் அந்த அக்கௌண்ட்ஸ் வர்றது, அந்த மாதிரி நிறைய நான் கேள்விகள்ல கூட பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு அந்த அஃபினிட்டி. அப்புறம் ஆன்லைன் மெத்தட்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு கோவிட்னால இல்லைங்க, கோவிட் வந்து தெரிய வச்சிருக்கு இந்த ஆன்லைன் ரிசோர்சஸ் இருக்குங்கிறத, இந்த கோவிட் சூழல் வந்து தெரிய வச்சிருக்கு. ஆனா உண்மையிலேயே இவைகள் எல்லாம் கடந்த 4-5 வருடங்களாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான், எல்லாமே இருக்குது. இன்னும் நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, அமெரிக்கா சிபிஓ சிஎம்ஏ எல்லாம் சொல்லிட்டோம், நம்ம வந்து இங்க அமைஞ்ச கரையில இருக்கோம், நம்ம எப்படி அதெல்லாம் படிக்கிறதா, அப்படி இல்லை, அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு. இப்ப இந்தியாவிலேயே நீங்க அமெரிக்கன் படிப்புகளை படிக்கலாம். அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப சுலபமா தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய இந்தியன் காலேஜஸ் ஆர் டேக்கிங் ஆல்சோ சிஎம்ஏ சிபிஏ ஏசிசிஏ எல்லாம் கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய டெஸ்டிங், அதாவது கொஸ்டின் பேங்க்னு சொல்லுவாங்க, இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எல்லாம் கம்ப்யூட்டர்ல நானே ஒரு சாஃப்ட்வேர் எழுதி நெட்ல போட்டிருக்கேன், nsmsh.net. நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், +1 +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு அக்கௌண்டன்சியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், அந்த கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பூராவே அவங்க ஆன்லைன்ல வரும்,
அவங்க ஆன்சர் பண்ணி படிச்சுக்கலாம். எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க படிச்சுக்கிற வாய்ப்பு. இதே மாதிரி எல்லா படிப்புக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து போடுவோம். அப்புறம் நம்மளுடைய வீக்னஸ், இந்த வீக்னஸ் தான் நீங்க கருத வேண்டாம். ஆனா இதெல்லாம் இருக்கான்னு தேடி இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நோக்கி நீங்க போகணும். அதாவது லேசி டு ரீடிங், அது எப்படி பண்ணலாம், நோட் டேக்கிங், அதுக்கு சில அற்புதமான வழிமுறைகள் இருக்கு, எப்படிலாம் நோட் டேக்கிங் எடுக்கலான்ட்டு. அதுக்கு என்கிட்ட கூட ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு, நான் பிற்பாடு சொல்லி தர்றேன். அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் பண்றது, மெமரி, அதெல்லாம் வந்து சின்ன பயிற்சிகள் போதும். அப்புறம் ஐடி ஸ்கில் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு லேப்டாப் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களுக்கு கிராஜுவேஷன் போகும்போது கவர்மெண்டே லேப்டாப் ஃப்ரீயா கொடுக்குது. அப்புறம் அதெல்லாம் நீங்க வாங்கி பயன்படுத்தி படிச்சுக்கலாம். ட்ரைனிங்ஸ்லாம் நீங்க வீட்லயே கூட எடுத்துக்கலாம். ஆன்லைன் கோர்சஸ்க்கு வீடியோ பார்த்துட்டு நீங்க இன்னைக்கு செல்போனை டிவி ஆப்ரேட் பண்ற தெரியுற மாதிரி அதை விட சுலபமா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியும். அப்புறம் வந்து பொறுமையின்மை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு பொறுமையா எப்படி ஒத்தி போடாம படிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வரணும். அப்புறம் வீக்னஸ் இன் இங்கிலீஷ் இருந்தாக்கா அதை வந்து கொஞ்சம் கிராமர் புக்கை வச்சு டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியா படிக்க படிக்க தானா அந்த சூழல் மாறிடும். சில பேருக்கு எனக்கு நம்பர்னா பிடிக்காது அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்ட்டு யோசிச்சு அதை கொஞ்சம் மாட்டிக்கலாம். இப்போ நான் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் உதாரணம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி சூழலா இருக்கலாம். அதை கொஞ்சம் அழகா நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த +1 +2லயே ஒரு 60% டோட்டல் 60க்கு குறைஞ்ச மாணவர்களா இருந்தா அவங்க வந்து சிஏ சிஎம்ஏ கனவு உடனே போயிடாம என்னால அதை வளர்த்துக்கிற முடியும் என்ற ஒரு போக்குக்காக முதல்ல ஒரு டிகிரி ஜாயின் பண்ணிட்டு அதுல நல்லா வருது என்றதுக்கு பிற்பாடு அந்த டைரக்ட் ஜாயினிங் ரூட்ல போறது சிறந்தது. ஏன்னா நம்மளை முடக்கி போடுறதுக்காக இந்த காரணத்துல சொல்லலை. நிச்சயமா வந்து 60%க்கு மேல இருந்தா தான் அந்த படிப்புக்கு நாம வந்து தகுதியா இருக்க முடியும். அதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்ளுங்கள். அதனால நான் ஸ்டாப் பண்ண சொல்லலை யாரையும். அப்புறம் வந்து த்ரெட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தடை என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனா எதெல்லாம் தடையோ அந்த தடைக்கற்களை எல்லாம் வெற்றி படிக்கற்களாய் மாற்றி நீங்கள் வீரநடை போட வேண்டும் என்று நான் வாழ்த்தி உங்களை இந்த துறை நோக்கி வரவேற்கிறேன். தோன்றி போலோடு தோன்ற வேண்டும். அப்புறம் ஒரு இந்த வாய்ப்புகளை பத்தி நான் படித்தோம் இல்லையா, இப்ப தெளிவா நான் ஒன்று சொல்லிடுறேன். மாணவர்களுக்கு, கேண்டிடேட்ஸுக்கு ஒரு 3 சாய்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த 3 வகையில உங்களோட திட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். என்னன்னாக்கா, +2 முடிச்சுட்டு முதல்ல வந்து 10th முடிச்சதுக்கு பிற்பாடு +1 +2 என்ன சப்ஜெக்ட் எடுக்கணுங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 விஷயம். ஒன்று வந்து அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் கிடைச்சிச்சுன்னா இங்கிலீஷ் மீடியத்துல அதை எடுங்க. சில ஸ்கூல்ல மேத்தமெட்டிக்ஸ் இருக்காது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கும். கவலையப்படாதீங்க, எடுத்துட்டு மேத்ஸ் மட்டும் நீங்க தனியா படிச்சுக்கலாம். அது ஒரு வாய்ப்பு. சரி, நான் ஆல்ரெடி சயின்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டேன், +1 கம்ப்ளீட்டட், +2 ஐ எம் இன் த மிடில் ஆஃப் +2. இப்போ வந்து நான் ஐ ஹவ் ட்ரீம் பிகாஸ் ஐ திங்க் ஐ வில் பி நாக்ட் அவுட் இன் நீட், ஐ வாண்ட் டு கோ ஃபார் சிஏ அப்படின்னு சொன்னா, இல்லை எனக்கு இப்போ திடீர்னு அக்கௌண்டன்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அதனால நான் சிஏ படிக்கணும்னு விரும்புனீங்கன்னாக்கா கவலையே பட வேணாம். நீங்க எதுவுமே இழந்து விடவில்லை. உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது. நீங்க அக்கௌண்டன்சி காமர்ஸை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல எல்லாமே நீங்க மீட்டெடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனா நீங்க கற்ற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அறிவு உங்களுக்கு காலத்துக்கும் பயன்படும். நீங்க ஒரு அக்கௌண்டண்டா இருந்தா கூட ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு அங்க பயன்பட்டு போயிடும். அதனால தயக்கம் கவலையும் வேண்டவே வேண்டாம். நீங்க துணிவாக உங்களுடைய +2 கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆனா பொதுவா நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க வந்து சிஏ சிஎம்ஏ சிஎஸ் தான் உங்களுடைய இலட்சியமா இருந்தா, அது இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து +2 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். முன்பு மாதிரி ஸ்டேட் போர்டுடைய ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்கு எந்த வேல்யூ இப்ப கிடையாது. உங்களுக்கு எய்தர் நீட்டா இருக்கும், இல்லைன்னா ஃபவுண்டேஷனா இருக்கும், இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமா இருக்கும். இப்படிதான், அதுல தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்குது. நீங்க ஒரு ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜா வந்தாலே போதும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா 7 நாளுமே அந்த +1 +2கே படிக்காம வாரத்தினுடைய 2 நாட்களை ஒரு 4 மணி நேரம்னாலும் இந்த சிஏ சிஎம்ஏ எது நீங்க பண்றீங்களோ அதனுடைய மெட்டீரியல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. கிடைக்காதவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஆன்லைன்ல
PDF ஃபைல இமெயில்ல அனுப்பி தர்றேன். பாடமும் வேண்டாலும் நான் அனுப்பி தர்றேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருங்க. உங்களுடைய இதே காமர்ஸ் குரூப் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு +2க்கும் பயன்படும். மற்ற ஸ்டூடெண்டா இருந்தா சும்மா நாலேஜுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா நான் தெரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே வாங்க. +2 எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே வர்ற 6 மாசத்துல நீங்க ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிடலாம். இது ஒரு அற்புதமான வழிமுறை. அப்புறம் இப்போ நான் மெயின் பிக்சருக்கு வர்றேன். +2 முடிச்சவங்க அவங்களுக்கு 2 கேள்வி இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து டிகிரி படிக்கவா இல்லை CA/CMA டைரக்டா படிக்கவா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே படிக்கலாம், 2 ரூட்ல படிக்கலாம். அந்த சாய்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று வந்து ரெகுலர் ஸ்டூடெண்டா ஒரு ரெப்யூட்டட் காலேஜா இருந்தா மட்டும், மிகச்சிறந்த காலேஜா இருந்தா மட்டும், அந்த காலேஜில் பிகாம் படிச்சா ஒரு பேரு என்று இருந்தா மட்டும் ரெகுலர் காலேஜில் சேருங்க. இல்லைன்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிங்க. எனக்கு முன்பு பேசிய சகோதரி டாக்டர் சுமையா கூட காரைக்குடி அலாப்பா காலேஜை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னுடைய இன்ஸ்டிடியூஷன் கூட அந்த யூனிவர்சிட்டியோட டைப்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து CA/CMA ஃபவுண்டேஷன் படிச்சுக்கிட்டு BBA பிகாம் படிக்கிறாங்க, BA இஸ்லாமிக் ஸ்டடிஸ் படிச்சுக்கிட்டு BA BBA பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆன்லைன்ல. அவங்களுடைய கிளாஸ் மட்டும் வீக்கெண்ட் இல்லைன்னா மந்த் எண்ட் கிளாஸுக்கு என்னுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வர்றாங்க. அது எல்லா ஸ்டூடெண்ட் இல்லை, சில ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்த தே ஆர் கம்ஃபர்டபுள், தே டூ இட் அட் ஹோம் ஒன்லி. எக்ஸாம் போறதுக்கு முந்தி ஒரு ரிவ்யூ கோர்ஸ் மட்டும் வருவாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் மெத்தட் மறுபடியும் சொல்லிக் கொடுப்பேன். தே ஆர் ஈஸிலி ஸ்கோரிங். ரெண்டாவது, யூனிவர்சிட்டி எக்ஸாம் எல்லாமே இன்றைய காலத்து மாணவர்களுக்கு ஒரு 50லேருந்து 60 மார்க்குங்கிறது தாம்பூலத்தில் வச்சு ஆல்ரெடி ரெடியா இருக்குது. 24 மார்க் வந்து முந்தைய கையில கொடுத்துட்றாங்க. அட்மிஷன் போட்ட உடனே இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க்கு இந்த அப்படி ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் தர்றோம், வீட்டில் வச்சு எழுதி அனுப்பு, உனக்கு இது 24 இல்லை 25 மார்க்கு உண்டுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக நீங்க எழுதும் போதே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு 20 மார்க்குக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சுலபமா இருக்கும், அதையும் நீங்க முடிச்சிடலாம். அப்புறம் மீதி எல்லா கொஸ்டினுமே 5 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் இப்படித்தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் எழுதினா கூட 2 மார்க் கிடைக்கும். நிச்சயமா நீங்க ஒரு அபவ் 55 ஈஸியா எடுக்கலாம். நீங்க உங்களுக்கு பிடித்த பாடமா இருக்கும்போது சுலபமாவே எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க CA/CMA படிக்கும் போது அங்கேயும் அக்கௌண்டன்சி தான், இங்கேயும் அக்கௌண்டன்சி இருக்கும். ஒரு பக்கம் நீங்க CA/CMA படிக்கும்போது கடலை படிக்கிறீங்க, அங்க வந்து சும்மா ஒரு கிணத்து தண்ணியை படிக்கிறீங்க. அதனால நீங்க அங்கிருந்து அதை குடி தண்ணீரா மாற்றி இங்க கொண்டு வந்து வைக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். அதனால நீங்க நிறையவே எழுதலாம். மிகச்சிறப்பா டிகிரி கோர்ஸுக்கு அழகா நீங்க மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய எழுதக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு, ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எழுதுறது ரொம்ப சுலபமா இருக்கும். சாதாரணமா மிக சாதாரண விஷயமா போயிருக்கும். இப்போ வந்து உதாரணமா நம்ம ஒரு வாட்டர் டேங்கை நிரப்பி ரெடியா வச்சுக்கிட்டோம்னா யார் எங்கன்னு எந்த பாத்திரத்தை தண்ணி கேட்டாலும் டக்கு 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 டக்குன்னு நம்ம திறந்து கொடுக்க முடியும். அது மாதிரி இந்த வாட்டர் டேங்கை இருக்கிற மாதிரி நாம் நிறைய படிக்கணும். ஓகே, நாம் நிறைய படிச்சிட்டோம்னாக்கா நமக்கு அது ஒரு ஈஸியா இருக்கும். ஆக ஒன்று மெயின் டிகிரியை படிச்சு ஒன்று, அதோட CMA CA நீங்க ரிமோட்ல ஆன்லைன்ல படிச்சுக்கோங்க. இல்லைன்னா CA/CMAக்குள்ள டெடிகேட்டட் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அங்கே ஜாயின் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பிகாம் BBA இப்படி இது 2வது வாய்ப்பு. இந்த மாதிரி படிக்கலாம். 3வது வாய்ப்பு என்னன்னாக்கா எல்லாத்தையுமே செல்ஃப் ஸ்டடியா படிக்க முடியும். ரொம்ப ஈஸியா நீங்க படிக்க முடியும். சில ஆர்கனைசேஷன் இருக்கு, என்னுடைய ஆர்கனைசேஷன் சைப்பா மாதிரி உள்ளவங்க அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்க வந்து தேவையான மெட்டீரியலை வாங்கிட்டு தேவைக்கு தகுந்த ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு மட்டும் தொடர்புல வந்து அதை டியூஷன் எடுத்துக்கிட்டு நீங்க செல்ஃபாவே எல்லாமே படிச்சுக்கலாம். மிகச்சிறந்த உதாரணங்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே செல்ஃப் ஸ்டடியா படிச்சவங்க. இன்னும் சொல்ல போனா செல்ஃப் ஸ்டடிக்கு கிடைக்கிற மெட்டீரியல் பூராவே மிகச்சிறந்த ஆசிரியர்கள் அவங்க பாடம் நடத்துற மாதிரி நேருக்கு நேரா நின்று நடத்துற மாதிரி எழுதி அனுப்பக்கூடிய பாடத்தை நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் கையில கிடைச்சிடும். அதனால நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ வந்து உங்க கையில ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுன்னு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள், உங்களுடைய பலம், இதெல்லாம் இந்த கல்லை வச்சு ஒரு மாங்காய் அடிக்கிறதா, இந்த மாங்காவை அடிக்கிறதா, அந்த மாங்காவை அடிக்கிறதா என்று நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா,
அந்த தெரியுது பாரு ஒரு கொத்து மாங்காய், அந்த பழ மாங்காய், அதை நோக்கி வீசு கல்ல. ஒண்ணு விழுந்துச்சுன்னா மாங்காய் நீ எதிர்பார்த்தே கிடைச்சிருச்சு, கொத்தே விழுந்துருச்சு இல்ல 2 மாங்காய் விழுந்துச்சுன்னா ஒரு கெத்து இல்லையா? அந்த மாதிரி நீங்க அற்புதமா பல பட்டங்களை நீங்க வாங்கலாம். நானே வந்து அதெல்லாம் பயிற்சி முறையில செஞ்சு பார்த்து அனுபவிச்சு அந்த பலனை அனுபவிச்சவன் தான். அதாவது நான் சிஎம்ஏ அமெரிக்கன் சிஎம்ஏக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சிஏங்கிற இன்டர்னல் ஆடிட்டர் எக்ஸாமுக்கும் பணம் கட்டி ஜாயின் பண்ணேன். ஆனா அந்த கோர்ஸுக்குன்னு நான் ஸ்பெஷலா படிக்கவே இல்லை. 2 பரீட்சையும் எழுதினேன், 2லையுமே பாஸ் பண்ணேன். சிஏல மட்டும் ஒரு பேப்பர் ஃபெயிலா போனேன், அதை மட்டும் திரும்ப எழுதி வாங்கிக்கிட்டேன், முடிஞ்சு. அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிஏ சிஎம்ஏ அப்படி அடுக்குவாங்க. என்னுடைய டைட்டில் கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் நம்மளால தேடிக்கொள்ள முடியும். ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டடி மெட்டீரியல் ஆர் ஆல்ரெடி அவைலபிள் ஃப்ரீ. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது. அப்புறம் கோர்ஸுக்கும் நமக்கு என்ன தொடர்பு, இன்ஸ்டிடியூஷனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? ஹலோ சொல்லுங்க. ஹலோ, ஏதோ கால் வந்துச்சு, ஸ்டாப் பண்ணிக்கல. கேன் யூ ஹியர் மீ த வாய்ஸ்? எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் வீடியோ கேக்குதா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே 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 ஓகே. அண்ட் முக்கியமா நான் சொல்ல விரும்புறேன்னா, while studying படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே upgrade your IT skills, IT and practical accounting, office automation system skills ரொம்ப முக்கியம். எல்லாத்தோட முக்கியம் டைப்பிங் இஸ் த வெரி பேசிக். ரொம்ப பேர் இன்னும் வந்து செல்போன் இருக்கிறதுனால இப்போ வந்து ஓகே குட் மார்னிங்கிறதுக்கு ஜிஎம் இப்படி போட்டு பழக்கப்படுத்துறதுனால ஒத்த வரலையே எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா பிராக்டிக்கலா உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு அது சரியா வராது. அதனால நீங்க கண்டிப்பா டைப்பிங் 10 வரலையும் பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு மாசம் பயிற்சி எடுத்தீங்கன்னா ஸ்பீடுலாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு ஓரளவுக்கு போதும். அதோடு இல்லாமல் இம்ப்ரூவிங் ஒரு இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஸ்போக்கன் ஒரு இருந்துச்சுன்னு சொன்னா எதுவுமே சடக்குன்னு நீங்க வந்து லிஃப்ட் படியெல்லாம் தேடாம ஹெலிகாப்டர்ல போய் நிக்கிற மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் பொசிஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்கிரீன் வருதா? சார் வருது. ஓகே, இப்ப இதுதான் முக்கியமான ஸ்கிரீன். பாக்கி எல்லாம் கேள்விகளுக்கு பிற்பாடு வரக்கூடிய என்னுடைய பதிலா இருக்கும். இதுல என்னன்னாக்கா உங்களுடைய லாங் ரூட்ல கிடைக்கக்கூடிய ஸ்டேஜஸ். இப்போ வந்து பிகின் +2 2 இயர்ஸ் நீங்க படிக்க போறீங்க. இந்த 2 இயர்ஸ் காலத்துல என்னென்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண வைங்க. கண்டிப்பா மறந்துட வேண்டாம், சாட்டர்டே சண்டே இஸ் நாட் ஃபார் த ஸ்கூல், இட் இஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அதை மாணவர்கள்ட்ட சொல்லிடுங்க. நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல என்ரோல் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்க பேசுங்க. காலையில 6 மணிக்கே பிள்ளைங்களை வர சொல்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈவினிங் 6 மணிக்கு வர சொல்ற வரைக்கும் உட்கார சொல்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க படிச்சுக்கிடுவாங்க, இன்ன படிப்புக்கு தான் படிப்பாங்க. ஒன்று நீட்டுக்கு படிப்பாங்க, இல்லை சிஏசிஎம்ஏக்கு படிப்பாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் பண்ண வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வச்சு ஒரு குரூப்பா செஞ்சுக்கோங்க. திரும்ப 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 +1க்கே ரிப்பீட் பண்றது. நான் வந்து 2 வருஷமா ஸ்கூல்ல பாடம் நடத்தியிருக்கேன் அக்கௌண்டன்சிக்கு. கிட்டத்தட்ட குவார்டர்லிலேயே அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் அதுல மெட்டீரியல் இருக்குது. அப்போ ஆஃப் இயர்லிக்கு என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டு. அதுக்கப்புறம் ஆஃப் இயர்லி முடிச்சதுக்கு போயிட்டு ரிப்பீட்டு. சொன்னதே திரும்ப 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 திரும்ப. அதுக்கு புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், தன்னுடைய எதிர்காலத்திற்காக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை பற்றி அது தொடர்புடைய அந்த சப்ஜெக்ட்ல மாணவர்களை படிக்க வைக்கிறது தான் மிகச்சிறந்ததாக இருக்க முடியுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இதை வந்து ஒரு 4 வகையில நான் பொதுவான மாணவர்களுக்கு பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லிக்குவேன். ஒன்று, நீட்டு இல்லை ஜேஇஇ ரூட்டுக்குள்ள மாணவர்களை அதுக்கு படிக்க சொல்லுவேன் இந்த 2 வருஷம். இன்னொன்று, இந்த மாதிரி சிபிஏ சிஎம்ஏ சிஎஸ்க்குள்ள ஃபவுண்டேஷனுக்கு இல்லைன்னா லா எக்ஸாமுக்காக உள்ள இல்லை எக்ஸாமுக்கு படிக்க சொல்லுங்க. இது ஒரு ரூட்டு. சரி, இதெல்லாம் இல்லையா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் இருக்கு, 20,000 ரூபாய் சம்பளம் படிச்சுட்டாக்கா +2 முடிச்ச உடனே போய் பரிசு எழுதுறதுக்கு உள்ள வாய்ப்புகளுக்கு
அதை படிக்க சொல்லுங்க. பொது ஜெனரல் நாலேஜ் தான். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள பாடத்திட்டம் தான். அதை ரிப்பீட் பண்ணி படிக்க சொல்லுங்க. இந்த 3 கட்டத்திலையும் வராதவங்க மேபி தே ஆர் பிலோ ஆவரேஜ். அவங்க மட்டும் வேணும்னா திரும்பவும் +1 +2க்கு வேண்டிய பாடத்தை கூடுதலாக படிக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்னல் மார்க் டெஸ்ட்ல 75க்கு மேலே மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு தே ஷுட் நாட் வேஸ்ட் த டைம் ரிப்பீட்டிங் த சேம் திங். அவங்க வந்து புதிய சிபிஐ பற்றோ நீட்டுக்காகவோ படிக்கிறது தான் சிறப்பான ஒன்றாக இருக்கும். அடுத்தது ஃபவுண்டேஷன். நான் சொன்ன மாதிரி +2 காலத்தில் அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஃபவுண்டேஷன் வெரி ஈஸி. எல்லாமே அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்கும். லாஸ்ட் மினிட் ரிவ்யூ பண்ணிவிட்டு எக்ஸாம் ஒரே அட்டம்ப்டில் பண்ணிடலாம். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாமே சில சிஏக்கு வந்து மொத்தம் 4 பேப்பர் தான். இந்த 4 பேப்பரில் 2 பேப்பர், ஒன்று வந்து அக்கௌண்டன்சி, இன்னொன்று வந்து லா. இந்த ரெண்டும் வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப்பு. அடுத்தது எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். இது ரெண்டும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷனுக்கு நீங்கள் வெளியில் கேட்டிங்கன்னா அதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது என்று ஒரு பயமுறுத்தி சொல்லுவாங்க. நெகட்டிவ் மார்க்னா ஒன்றுமே இல்லைங்க. மல்டிபிள் மார்க் கொஷினில் ஒரு கொஸ்டின் ரைட்டாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க்கு. நெகட்டிவ் மார்க்குனாக்கா ராங்காக ஆன்சராக இருந்தால் 0.25, அதாவது 1/4 மார்க்கு குறைச்சிக்கிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்காக யாரும் பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணி ஒரு ஸ்கோர் பண்ணிக்கங்க. அடுத்தது தெரியாத கொஸ்டினை கொஞ்சம் கெஸ் பண்ணி இது 4ல் எது சரியாக வரும் பண்ணி துணிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏனென்றால் ஒரு 4 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது அந்த 4ல் ஒன்றே ஒன்று படிச்சுட்டா கூட உங்களுக்கு வந்து 1/4 மார்க்கு கிடச்சி போயிடுது. ஏன்னா மீதி 3லையும் காலம் 3/4 மார்க்கு குறைப்பாங்க. நீங்கள் அட்டன் பண்ண ஒரு கொஸ்டினில் 1 மார்க் கிடைக்கும். உங்களுக்கு லாபம் 1/4 மார்க்கு. இந்த 4ல் 4 படிச்சிச்சுன்னா இது மாதிரி, அது ஒரு லாட்ரி மாதிரி 4 மார்க்கு கிடைச்சிருச்சு, இல்லை 3 மார்க் கிடைக்கும், இல்லை 2 மார்க் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது இன்டர், கம்ப்ளீட் த ட்ரைனிங், ஃபைனல். இதெல்லாம் வந்து உங்களுடைய கேள்விகள் வரும்போது நான் மிக சிறப்பாக உங்களுக்கு தேவையான விளக்கங்களை சொல்றேன். ஓகே, நன்றி. என்னுடைய சார்பாகவும் ஐபா சார்பாகவும் நான் வந்து இந்த என்னுடைய பிரசன்டேஷனை முடிச்சுக்கிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு நான் நீங்க மாணவர்களுக்காக சிஏல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பத்தி நிறைய எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இந்த சிஏக்காவே நம்ம தனி செஷன் வந்து நடத்துறதுக்காக இருக்கிறோம். ஸோ சகோதர சகோதரிகள், இப்ப கொஸ்டின் கேட்க வேணாம், நெக்ஸ்ட் ஒரு செஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் கொஞ்சம் டிலே ஆனதுனால நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்கு போறோம். நம்ம சாகுல் சாரை வச்சு பெரிய செஷனே நெக்ஸ்ட் வீக் நாங்க பிளான் பண்றோம். சிஏ ஸ்டூடெண்ட்டுக்காகவே நாங்க 10 days பிளான் பண்றோம். ஸோ அந்த ப்ரோக்ராமை நீங்க ரொம்ப எஃபெக்டிவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னா, அதாவது விமானம் சார்ந்த படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படிங்கிற வழிகாட்டுதலுக்காக டாக்டர் HA முனாஃப் சார், ஃபார்மர் ஏர் இந்தியா மேனேஜர், AGM Regional Head, Akbar Academy of Airline Studies for Southern Region, based in Cochin. So avanga give wings to your dreams, build a career in the aviation and tourism industry. So உங்களுக்கு தெரியும் விமானம் சார்ந்த படிப்புகள் மற்றும் வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு சொல்ல போறாங்க. வெல்கம் டாக்டர் HA முனீப் சார். Hello sir. Okay. Yes sir. Munaf sir. பண்ணியாச்சா? சார் எஸ் சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். உங்களுக்கு இது கொடுத்திருக்காங்க, நீங்க கிளிக் பண்ணணும் சார்.
ஓகே சீஃப் முனாஃப் நாங்க ரைட்ஸ் கொடுத்துருக்கோம் சார் உங்களுக்கு. நீங்க ஸ்பீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சார். எஸ் சார் ப்ளீஸ் சார். மிக்சர் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சார். ஓகே சார் தேங்க்யூ சார். ஹலோ கேக்குதா? ஓகே கொஞ்சம் Hello, can you hear me? Can I start with the mobile? Yes sir, please start sir. Okay. Sir, your video is not available sir. Please open your video sir. Can you hear me? Can you see me also? Yes, I can able to hear your voice sir, but I am unable to see your video. Is it? Yes, now okay sir. 1 minute.